அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் இயரில் பிஎட் படிக்கக்கூடியவங்க அல்லது பிஜி படிக்கக்கூடியவங்க, பிஎட் முடிச்சுட்டு பிஜி படிக்கிறவங்க நான் இப்போ கால்ஃபர் பண்ணால் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அல்லது ஒரு சில சர்டிஃபிகேட் வச்சு, அதாவது அந்த ப்ரொஃபஷனல் வச்சுலாம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன், அதாவது இதற்கு முன்னாடி நடந்த 2022 டிஆர்பியிலோட நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதோட இதுதான் அது. அதில் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஹூ அப்டைன்ட் எ டிகிரி ஆஃப்டர் அண்டர்கோயிங் எ கோர்ஸ் ஆஃப் 1 year duration, அதில் டபுள் டிகிரி, டுவெல் டிகிரி ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ரெக்யூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஜி அல்லது பிஜி இதெல்லாமே நீங்கள் 1 year பண்ணியிருந்தாலோ அல்லது ஒரே டைமில் டபுள் டிகிரி இதெல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் யூஜி அதெல்லாமே 1 year கோர்ஸாக பண்ணியிருக்காங்க, சரிங்களா. பிஏ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே 1 year கோர்ஸாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கேண்டிடேட் ஹூ அப்டைன்ட் எனி ஒன் ஆஃப் தி ரெக்யூர்டு குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி ஆர் ஈக்குவலண்ட், யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, பிஎட் டிகிரி சைமல்டேனியஸ்லி ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ரெக்யூமெண்ட். அதாவது ஒரு டிகிரி பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே இன்னொரு டிகிரி, இப்போ யூஜி பண்ணுவாங்க, யூஜி கூடயே பிஎட், சரிங்களா, சாரி பிஜி பண்ணுவாங்க, பிஜி கூடயே பிஎட், ஒரு இது ரெகுலராகவும் இன்னொரு இது இர்ரெகுலராகவும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணால் அது என்னது எலிஜிபிள் இல்லை. நம்ம ஆல்ரெடி ஒரு இயர் வீடியோ போட்டிருந்தோம், அகடமிக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. அந்த அகடமிக் இயர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும், சரிங்களா. அந்த மாதிரி பண்ணால் தான் அது என்னது எலிஜிபிளாக சேரும், சரிங்களா. அதனால் அது அகடமிக் இயர் பார்த்துருங்க. 2 yearsனால் 2 years இருக்கணும், 3 yearsனால் 3 years இருக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒரு சில பேருக்கு அகடமிக் இயர் வராது, காலண்டர் இயர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜனவரி டு டிசம்பர் அந்த மாதிரி அவங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வராது, சரிங்களா. நீங்கள் ஒரே அந்த அகடமிக் இயரில் 2 கோர்சஸ் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் தான் பிரச்சனை. அதுக்கடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா, as per GO நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ஸ்டடிட் இன் த சேம் சப்ஜெக்ட் ஆர் ஈக்குவலன் சப்ஜெக்ட் இன் பேச்சுலர் டிகிரி அண்டு மாஸ்டர் டிகிரி, சரிங்களா. யூஜி பிஜி சேம் அந்த சப்ஜெக்டாக இருக்கணும், அப்படின்னா தான் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். யூஜி ஒரு சப்ஜெக்ட், ஏன்னா இப்போ ஒரு சில பேர் யூஜியில் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு அல்லது பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. மாஸ்டர் டிகிரியில் இப்போ யூஜியில் ஃபிசிக்ஸ் பண்ணிட்டு மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எது அப்போ வேக்கண்ட் அதிகமாக இருக்கும் அந்த கோர்ஸ் பிஜி பண்ணிவிட்டு உடனே ஜாபுக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரியான கிராஸ் மேஜர் இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைச்சிட்டாங்க, இல்லை, சரிங்களா. அதனால் யூஜி பிஜி சேம் டிகிரியாக தான் இருக்கணும். அதுக்கடுத்து கேண்டிடேட் நாட் ஹேவிங் ப்ரிஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷன், அது இல்லை அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, all qualifying certificates should have been obtained prior to the last date of submission of filled in the application announced in the requirement notification அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நீங்கள் அந்த லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதோட சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். இப்போ பிஜி முடிக்கிறீங்க அப்படின்னா டிகிரி கொஞ்சம் லேட்டாக தான் தருவாங்க, அதனால் நீங்கள் ப்ரொஃபஷனல் வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பிஎடுக்கும் அதே மாதிரி தான். பிஎட் நாங்கள் படிக்கிறப்ப எங்களுக்கு எல்லாமே ஒரே டைமில் கொடுத்துறாங்க. ப்ரொஃபஷனலு, மார்க் ஷீட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிகிரி, இது எல்லாமே ஒரே டைம் கொடுத்துட்டாங்க. யூஜி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் ப்ரொஃபஷனல் வந்த பிறகு அதுக்கப்புறம் அதை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டிகிரிக்கு இது எல்லாமே அப்ளை பண்ணி டிகிரி தனியாக என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் ப்ரொஃபஷனல் வச்சுருந்தாலுமே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் ரெக்கமெண்டில் போர்டில் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதுலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது நான் மாற்றி சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே, ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு கொடுத்துருப்பாங்க, இந்தந்த டிகிரி இதுக்கு எல்லாமே எலிஜிபிள் அப்படின்னு. உங்களுக்கு டவுட் அப்படின்னா யூஜிடிஆர்பி வந்தப்போ ஒரு சில கோர்ஸ்க்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க, அதில் உங்கள் கோர்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.